இன்னைக்கு கட்சி தொடக்கிறேன். அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும். அவங்களுக்கு இன்னைக்கு எனக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அண்ணா வந்து ஏற்கனவே கட்சி தொடங்கி அவர் நிறுவனர் இருக்கிறாரு. அவங்க எந்த கட்சியில இருந்தாலும் நாங்க ஒரு கூட்டணியா இருப்போன்றத இதன் மூலியமா தெரிவித்துக் கொள்கிறோம். வருங்காலத்துல உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். முதலமைச்சருக்கு அதாவது நான் வந்து யாருக்கு நான் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர். நான் வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்ச பிறகு நான் என்ஆர் காங்கிரஸ் வெளியே வந்தாலும் இருந்தாலும் நான் என்ன செய்யறது, மக்கள் நலன்ல அக்கறை கொண்ட ஒரு இடத்துல எப்பயுமே இருப்பேன். அரசு நல்லது செஞ்சா வரவேற்பேன், அப்படி இல்லைனாக்கா எதிர்த்திருப்பேன். நான் அப்பிலேருந்து அப்படிதான் இருந்துருக்கிறேன். நான் அவரு கட்சியில இருக்கிற காலத்துல இருந்து அப்படிதான் இருந்தேன், இப்பயும் அப்படிதான் இருக்கேன். நான் இன்னைக்கெல்லாம் வந்து இந்த 5 வருஷமா நான் 4.5 வருஷமா நான் தனியா தான் செயல்பட்டேன். அதனால யாருக்கும் நான் ஆதரவும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. ஆனா இன்றைக்கு மக்கள் பணியில நாங்க முழுமையாக ஈடுபட்டுருக்கோம். அதுக்கு கருத்து சொல்ல விரும்பல. எனக்கு நான் வந்து 25 வருஷமா அதை ஃபாலோ பண்ணி வரேன். சமத்துவம் எல்லாரும் இதுல இருக்கிற அத்தனை தலைவரும் சமத்துவத்தை பத்தி பேசிக்கிறாங்க. அப்புறம் நம்ம எல்லாரையும் சொல்றதுக்கு இல்ல, அதை தனியா பேசுறேன். சொல்லுங்க, கான்ட்ரவர்சி வேணாம். அப்படிலாம் எதுவும் நாங்க சொல்ல, அவங்களுக்கு இருக்கத்தான் நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். அதாவது அதாவது மத சார்பற்ற ஒரு கூட்டணியை உருவாக்கும். அது ஒற்றை கருத்து உள்ள கட்சிகளை ஒருங்கிணைப்போம். அதே நேரத்துல இந்த புதுச்சேரி நன்மை பயக்கக்கூடிய இடத்துல எங்க கட்சி, எங்க கூட்டணி கட்சி செயல்படும். அது அப்புறம் அது வந்து அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா பார்ப்போம். அதாவது அதாவது புதுச்சேரிக்குன்னு மண்ணின் உரிமைக்காக போராடக்கூடிய இடத்துல யார் வந்தாலும் அதை வரவேற்போம். அதே நேரத்துல இந்த மண்ணுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த யாரும் விட்டு கொடுக்க முடியாது. அதை நான் கருத்து சொல்ல விரும்பல. முதலமைச்சருக்கு எதிர்ப்பான கருத்து தான் சொல்றாரு, மாநில வளர்ச்சி அடையலாம் சொல்றாரு. ஒருவேளை அவர் உங்களுடன் இப்ப நம்ம எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. நம்ம என்னுடைய கட்சி, அதாவது எங்க கூட இருக்கிறவங்களோட வந்து என்னன்னாக்கா, இன்னைக்கு வந்து நாங்க ஒரு 3வது அணி அமைக்கக்கூடிய ஒரு வியூகத்தை எடுத்துக்கிறோம். அந்த 3வது அணியில வருங்காலத்துல யார் யார் வருவாங்க இருப்பாங்கன்றத அறுதிட்டு சொல்ல முடியாது, காலம் பதில் சொல்லும். அதாவது யாருமே பிறந்த உடனே நான் இப்படி வருவேன்னு நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு அரசியல் கட்சியில தொடங்கினவங்களும் சரி, அரசியல் இன்னைக்கு கால் எடுத்து வைக்கிறவங்களும் சரி, மக்களுக்கு சேவை செய்யணும்னு தான் வரணுமே தவிர இன்னைக்கு இந்த செல்வாக்கு அப்படிலாம் வந்து யாரும் இல்லை. இன்னைக்கு சின்ன ஊர் இது வந்து இன்னைக்கு நீங்க தான் மீடியா, பேப்பர், ஊடகம் எல்லாம் இருக்கிறீங்க. நீங்க நிறைய கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்குறீங்க. அதை வந்து மக்கள் பார்த்து நிற்கிறாங்க. அதனால யாரு எப்படி எந்த நேரத்துல எந்த செய்யறாங்கன்றது மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 6 சட்டமன்ற உறுப்பினர் சுயேட்சா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த புதுச்சேரியில. பல அரசியல் கட்சிகளை பின்னுக்கு தள்ளி தான் அவங்களாம் வந்து ஜெயிச்சுக்கிறாங்க, என்ன உள்பட. அப்படி பார்த்தா என் தொகுதியில எடுத்துங்க, இன்னைக்கு என் தொகுதியில திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் இப்படி போன்ற பல கட்சிகள் ஒன்றா இருந்து ஒரு கூட்டணி அவங்க போட்டி போட்டாங்க என்கிட்ட. அதே நேரத்தில் அண்ணா திமுக, பிஜேபி, இன்னும் சில கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள்லாம் ஒருங்கிணைந்து அவங்களும் போட்டி போட்டாங்க. அப்புறம் 2 பெரிய கூட்டணி இருந்தாங்க. அப்படி இருந்தும் என் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்கன்னாக்கா நம்மளுடைய சேவையை பாராட்டி போட்டுக்கிறாங்களே தவிர இது வந்து கட்சிக்கு தான் ஓட்டு விழும், கட்சியெல்லாம் வந்து பெரிய ஜாம்பவான் அவங்கலாம் அப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்றேன். அதே நேரம் இந்த இன்னைக்கு காங்கிரஸோ பிஜேபியோ டெல்லியில இருந்து இயக்கப்படுது. அண்ணா திமுகலாம் தமிழ்நாட்டில இருந்து இயக்கப்படுது. இன்னைக்கு புதுச்சேரிக்குன்னு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும், நாங்களாம் புதுச்சேரி மண்ணின் உரிமைக்காக போராட போறோன்னு என்ஆர் வந்து ஒரு கட்சி தொடங்கினார் 2011. இன்னைக்கு பிஜேபி கூட கூட்டணி வச்ச பிறகு அவருடைய தனித்தன்மை இழந்துட்டு, அப்ப புதுச்சேரிக்குன்னு நாங்க எல்லாரும் ஒருங்கிணைச்சு
ஒரு அணியை உருவாக்குறதுக்கு நாங்க முயற்சிக்கிறோம். அதை வெற்றி பெறுவோம். பிஜேபில இருந்து எல்லாரும் வந்து உக்ரைனை வந்தாருன்னா கூட்டணி போடுவீங்களா? அது நான் இன்னைக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அதாவது நாளைக்கு எதுவும் நடக்கும். ஆனா அரசியல்ல வந்து நான் இது வரைக்கும் நான் ஏக்கமா இருந்தோம். அப்ப எதை வேணாலும் நான் பேசிடலாம். இன்னைக்கு ஒரு ஒரு பொறுப்போட செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். அதனால எல்லா கேள்விக்கும் என்னால உடனடியாக பதில் சொல்ல முடியாது. ஏன்னா 5 மாத காலத்துல தேர்தல் வரப்போகுது. எப்படி இதுக்கப்புறம் செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா ஆல்ரெடி ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பதான் போராட்டம் பண்ணுது. ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான்றதோட ஆளுங்கட்சி அவங்க தவற உணர்ந்து செயல்படணுன்றது என்னுடைய போராட்டமா தான் இருக்குது. அவங்க தவறு பண்ணா கேட்டுன்னு தான் இருக்கிறேன். இன்னைக்கு நாளைக்கு கேட்பேன். நல்லது பண்ணா இன்னைக்கு கூட நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இவ்வளோ சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, இவ்வளோ அமைச்சர்கள் இருக்கிறாங்க, ஏற்கனவே ஆண்ட கட்சியும் இருக்குது, ஆள்ற கட்சியும் இப்போ இருக்குது. அவங்களாம் வந்து அவங்க செஞ்ச தவறுகளை எடுத்து வச்சுட்டு இன்னையிலேருந்து நான் எந்த ஒரு தவறுக்கும் இடம் கொடுக்க மாட்டேன், எந்த ஒரு நேர்மையாக நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னையிலேருந்து சம்பாரிச்சதையோ சம்பாதிக்கிறது இன்னும் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு மக்களுக்கான பணியை செய்யணும்னு சொல்லிட்டு அரகுகள் விடுறேன். கண்டிப்பா அப்படிலாம் கிடையாது. அவங்க தான் வந்து என்னை வந்து நிறைய தடவை அணுகி அவங்க கட்சியில இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்லாம் காங்கிரஸ் கட்சியில இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வற்புறுத்தினாங்க. உண்மைதான். ஆனா நான் அதுக்கு இடம் கொடுக்கல. எனக்கு ஏற்கனவே காங்கிரஸ்ல நான் வந்து 2003ல அதே மாதிரி 2003ல சேர்ந்து எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் அந்த வாய்ப்பு கொடுக்குறேன்னாங்க. கூட்டணியில் திமுக கொடுத்தாங்க. அப்புறம் நான் சுயேட்சை நின்னேன். அதே 2008ல் அது மாதிரி என்னை அழிச்சு மறுபடியும் கட்சியில் சேர்த்தாங்க. 2011ல் எனக்கு சீட்டு தரேன்னு அப்பயும் ஏமாத்தினாங்க. அதனால காங்கிரஸை நாம் வந்து நம்ப முடியாதுன்றதுனால நாம் வந்து காங்கிரஸ் ஒரு நல்ல கட்சி. நாங்கள் எனக்கு அதான் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு வந்து என்னுடைய கொள்கை தலைவராக எதுக்கு வச்சுக்கிறோம். இன்னைக்கு காங்கிரஸ் துவக்க காலத்துல நேர்மையான ஒரு நல்ல கட்சி. இன்னைக்கு கூட தலைமையெல்லாம் நல்ல கட்சி தான். இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் புதுச்சேரியில் இருக்கிற தலைவர்கள் சரி கிடையாதுன்றது தான் என்னுடைய அழுத்தமான பதிவு. அவங்க வந்து இன்னைக்கு திமுக கூட போயிட்டு அந்த கட்சியை அடமானம் வச்சுட்டு இதை திமுகவுடைய கைப்பள்ளியா மாறிட்டாங்கன்றது தான் நான் காங்கிரஸ சொல்ல வேண்டிய சூழ்நிலை. ஏங்க நான் மத சார்பற்ற இடத்துல யாராவது ஜெயிச்சு வரணுன்ற இடத்துல நான் செஞ்சோம். அது என்னுடைய விருப்பத்தின் மேல செஞ்சேன். அதுக்கு தவறு இல்லையே. சட்டமன்ற உறுப்பினர்கள் காலையில் அத காதுல வாங்குற அளவுக்கு அந்த முதலமைச்சரோ அல்லது அது கூட ஒரு இணைய முதலமைச்சர் ஒருத்தர் கூட இருக்கிறாரு. அந்த இணைய முதலமைச்சரை விட்டுட்டு இந்த முதலமைச்சரை பார்க்கறதுக்கு யாரும் முடியாதுன்றதுனால எந்த செய்தி சொன்னாலும் அது நடக்காதுன்றதுனால நாங்க போய் எதுவும் கேட்க அது உங்களுக்கே தெரியும் சார். அதாவது இன்னைக்குதான் கட்சி தொடங்கிறோம். 30 தொகுதியிலையும் எப்படி இருக்குதுன்னு நீங்க வந்து 30 தொகுதியிலையும் மக்களை போய் விசாரிக்கணும்.